வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் மழுவை புரட்சிதாசன் பேசுகின்றேன். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது. 234 தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் முடிந்துவிட்டது. 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பிற கட்சிகள் பிரச்சாரம் செய்கின்றனர். தொகுதி தொகுதியாக சென்று பிரச்சாரம் செய்கின்றனர். பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் ஆளுங்கட்சி, பிற கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாம் மக்களிடத்தில் செல்கிறார்கள். ஒவ்வொரு வேட்பாளர்களும் தொகுதிக்கு செல்லும்போது என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால், குறைகள் சொல்லிக்கொண்டே இருந்தால் இதுக்கு மக்கள் சேவைக்கான அநீதியாகும். தனிப்பட்ட அரசு கட்சிகளை குறை சொல்லி நிறுத்துங்கள். முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன தெளிவுனா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக இருக்கணும். மக்கள் சேவை செய்வதற்கான தகுதி இருக்கணும். மக்கள் சேவை செய்வதற்கான ஒரு அனுபவம் இருக்கணும். அதற்கான பயிற்சி இருக்கணும். சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற போது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தொகுதிக்கு செல்லும் போது ஒரு தொகுதியை முழுக்க சர்வே செய்யப்பட வேண்டும். கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க. கள ஆய்வுகள் அதை செய்யப்பட வேண்டும். தொகுதி முழுக்க என்னென்ன பிரச்சனை இருக்குது, பெரிய பிரச்சனைனா இருக்குது, நடுநிலைய பிரச்சனையாக இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்குது, தண்ணி பிரச்சனை முதல் மற்ற சாலை வசதி முதல் அனைத்து பிரச்சனையும் எல்லாத்தையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அதை வாக்குறுதியாக கொடுத்து எல்லாத்தையும் படிக்கிறங்க. இந்த தொகுதியில் அனைத்து பிரச்சனையும் படித்து அனைத்தை வேட்பாளர் சொல்லணும். இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது, இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த நகராட்சியில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாநகராட்சியில் இந்த பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு பொதுமக்களிட பகிரமாக சொல்லணும். சொல்லிவிட்டு நான் இதை நான் உறுதி சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் இந்த சேவையெல்லாம் நான் சொல்கிற சேவைகள்லாம் மக்கள் சேவைகள்லாம் நான் கண்டிப்பாக செய்து முடிச்சு தரேன், நான் உறுதி தரேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி வேட்பாளர் என்ன பண்ணணும், பொதுமக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கணும், அதை உறுதி தரணும். அது மாதிரி நபராக பார்த்து ஓட்டளிங்க. சரிங்களா? அதை விட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்கிறது, குறை சொல்கிறது, இவங்க அவங்கள குறை சொல்கிறது, இப்படி குறை சொல்லியிருந்தால் அது நல்ல ஜனநாயகமாக இருக்காது, நல்ல சமாதானமாக இருக்காது, அது நல்ல நீதியாக இருக்காது. ஒரு வேட்பாளர் எல்லாத்தையும் தொகுதி முழுக்க ஃபுல்லாக சர்வே பண்ணியிருக்கணும். ஃபுல் சர்வே. அதுதான் உண்மையான வேட்பாளர், உண்மையான ஜனநாயகம், உண்மையான சட்டமன்ற உறுப்பினர். ஆகவே இதை இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு சரியான நபரை தேர்ந்தெடுத்து நல்ல ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம்.